ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரைக்கீரையை வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா பருப்பு நிறைய சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மீடியமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் சேர்க்க போகிறோம். ஆனியன் நிறைய சேர்த்துக்கோங்க. ரொம்ப அது ஒரு ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஆனியன் நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக நறுக்கி நான் இன்றைக்கி 2 ஆனியனை கட் பண்ணி போட்டிருக்கேன். கீரையை நல்லா தண்ணியில் 4-5 டைம் நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாதி அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கீரை பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் உப்பு ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம், தெளித்து விட்டாலே போதும். தெளித்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணி கலந்து விடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும், அதே சமயம் கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்து வரணுங்க. கீரை நல்லா வெந்து நல்லா ஒரு சாஃப்டான தன்மையாக வரும். இதுதான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இப்போ நாம் ஒரு முடி தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். அதை இது கூட கடைசியாக சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீரை நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.